வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். அண்ட் இந்த வாரம் நம்ம மிக்சடா ரெசிபிஸ் பார்க்க போறோம்னு சொல்லி உங்களை கடந்த ஒரு 3 நாளாக பார்த்தீங்கன்னா எப்போ அந்த நான்வெஜ் ரெசிபி வரும் அப்படின்னு காக்க வச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நான்வெஜ் ரெசிபி இன்னைக்கு தான் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ நான்வெஜ் அப்படின்றத மட்டும் சொல்கிறேன், அதில் மட்டனா சிக்கனா இல்லை ஃபிஷ்ஷா அப்படிங்கிறத அப்புறம் பார்க்கலாம். பட் இன்னைக்கு நான் இன்வைட் பண்ண போகிறது யுவான்ஷி அவர்களை. சிக்கனில் வந்து பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம். அப்புறம் ராகி தோசை. ஓகே, ஸோ பெப்பர் சிக்கன் வித் ராகி தோசைக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். சிக்கன், ராகி மாவு, துருவிய கேரட், நறுக்கிய வெங்காயம், உப்பு, எண்ணெய், கருவேப்பிலை, பூண்டு, காய்ந்த மிளகாய், கொத்தமல்லி, மஞ்சள் தூள், ஜீரகம், பெப்பர். ஸோ இப்போ தேவையான பொருட்கள் பார்த்ததுக்கு அப்புறம் சிக்கனை போனோட எடுத்துருக்கோமா போன்லெஸ்ஸாக எடுத்துருக்கோமா? போனோட தான் எடுத்துருக்கோம், அதை நம்ம சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் வேலைக்கான பார்த்துடலாமா இல்லை தோசையை சுட்டு வச்சுக்கலாம்? ராகி மாவு ஃபர்ஸ்ட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கன். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் ராகி மாவு வந்து ஒரு கப். ஸ்பூன் இங்கே வைக்கிறேன் பேபி, தேவைன்னா. தேவையான அளவுக்கு உப்பு. கேரட் வந்து ஒரு ஸ்பூன், உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு. ஓகே, இந்த ராகி மாவுக்கு ஒரு ஸ்பூன் தான், ஏன்னா அது கேரட் தோசை ஆயிடும் அதுக்கப்புறம். ஆமா. அப்புறம் வெங்காயம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு. வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம தோசை மாவுக்கு கரைக்கிற மாதிரி கரைச்சி வச்சு. ஒருவேளை உங்களுக்கு ராகி பிடிக்கலன்னா இதை வந்து கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம்ல, அந்த தோசை கூட நல்லா இருக்கும். ஏன்னா கேரட் வெங்காயம்லாம் போட்டிருக்கோம்ல, இப்போ கோதுமை மாவு இன்னும் சூப்பராக இருக்கும். ராகி கொஞ்சம் நம்ம ஹெல்த்துக்கு நல்லதுன்றனால நம்ம அதை எடுத்துருக்கோம். ஓகே, ஓகே, கரைஞ்சாச்சு ஓரளவுக்கு. இது ஊறணுமா? அதாவது தோசை மாவுனாவே ஃபெர்மெண்ட் ஆகணும். பட் நம்ம இந்த மாதிரி மாவு எதுக்கு எடுக்கிறோம்னா இந்த டைம் சேவிங்க்கு தான். பட் கொஞ்சம் ஊறினா நல்லா இருக்கும். எவ்வளோ நேரம் ஊறணும்? ஒரு நம்ம சிக்கன் செய்யறதுக்கு எப்படியும் ஒரு 1/2 hour ஆகும். ஸோ அது வரையும் ஊறினா போதும். ஓகே, ஸோ இது தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கன் செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கடாய் எடுத்து இல்லாமா ஆன் பண்ணிடலாம் தானே? ஓகே, உங்களுக்கான கரண்டி வைக்கிறேன் பேபி. ஸ்பூன்ல போட்டுக்கலாமா இல்லை அப்படியே எவ்வளோ தேவையான அளவு போட்டுக்கலாம். ஓகே, சிக்கன்ல ஆல்ரெடி கொழுப்பு இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம கம்மியாவே ஆயில் அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சீரகம் போடுறேன். ரொம்ப அதிகமா இல்லை, கொஞ்சம் தேவையான அளவு தான் சீரகம் போட்டிருக்கேன். பட் இவ்வளோ சிக்கனுக்கு இவ்வளோ ஜீரகம் போதுமா? போதும். சீரகம் நிறைய போட்டா அந்த ஸ்மெல் வந்துடும். ஸோ அதுக்காக கம்மியாக போட்டு. இந்த பெப்பர் சிக்கனுங்கிறத நம்ம ட்ரையா தான் பண்ண போறோம் இல்லையா? கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா நாம ராகி தோசை சுடுறோம் இல்லையா, ட்ரையா இருந்தா அது சாப்பிட முடியாது. அதான், அதனால தான் கேட்குறேன். ஓகே, இப்போ பெப்பர் சிக்கனை நம்ம கிரேவியாவும் பண்ணலாம். பண்ணலாம். ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வேலை நமக்கு சிக்கன் ஏதாவது மேரினேட்லாம் பண்ண வேண்டாமா பேபி? அப்படியே போட போறோமா? ஆமா, அப்படியே போட்டாலும் ஓகே. அதுல கருவேப்பிலை லைட்டா ஈரம் வேற இருக்கு, சிம்ல இருக்குங்கிறதுனால நம்ம தப்பிச்சோம். கொஞ்சம் ஹை வைக்கலாமா? ஏன் அப்படின்னா ஏசி ஃப்ளோரில் நம்ம சிம்மில் வச்சோம்னா ஹீட்டே ஆகாது. ஓகே, இப்போ தான் கொஞ்சமாவது நமக்கு அது ஏதோ நான் சூடு ஆகிறேன்ற ஒரு ஃபீலே வந்திருக்கு.
இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனதோட கொஞ்சம் எண்ணெய் ஸ்பில்லாகவும் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கருவேப்பிலையில் லைட்டாக வாட்டர் இருந்துச்சு. அதனால நம்ம அதை குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாவா காஞ்ச மிளகா போட போகிறோம். ஸோ ஒரு 3லேருந்து 4 மிளகா. ஓகே. காஞ்ச மிளகா வதங்கட்டும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுடலாம். கருவேப்பிலை சேஞ்ச் ஆயிடுச்சு கலரு. காஞ்ச மிளகாவும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நமக்கு கலர் மாதிரி. பேபி நமக்கு எல்லா வெங்காயமும் தேவைப்படுமா? இல்ல எல்லா வெங்காயமும் தேவைப்படாது, கொஞ்சம் தான் தேவைப்படும். ஓகே, அப்ப நான் போடுறேன், நீங்க போதுமா சொல்றீங்களா? போடுவா? கொஞ்சம் போடுங்க. போதும். பெப்பர் சிக்கன்றனால வெங்காயம் அதிகமா சேர்த்துக்க கூடாது, அதனால கொஞ்சமா வெங்காயம். இப்போ வெங்காயம் வதங்கணும் இல்லையா, லைட்டா உப்பு போட்டுக்கலாம். கம்மன்னு வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. பட் வெங்காயம் இன்னும் வதங்கலை, பார்த்தாலே தெரியுது. வெங்காயம் வதங்குற கேப்பில் நம்ம மேரினேட்லாம் பண்ண வேண்டிய வேலை இல்லை அப்படின்ட்டாங்க. அண்ட் தக்காளியும் நமக்கு கிடையாது இந்த ரெசிபிக்கு. அதனால் வெங்காயம் வதங்கிடுச்சுன்னா அடுத்த இன்க்ரீடியன்ட் சிக்கன் தானே பேபி, இல்லை அந்த பூண்டு போடுமா? பூண்டு. ஓகே, வெங்காயக்கு அப்புறம் பூண்டு லைட்டா நீங்க இடிச்சிட்டு போட்டா நல்லா இருக்கும், பட் அப்படியே கூட போடலாம். இல்லைன்னா நம்ம சாப் பண்ணி போடணும். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து க்ரஷ் பண்ணுறதுக்கு இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இன்னும் ஒரே ஒரு பீஸ் இருந்துச்சு, போட்டுருவா? பூண்டு கூட சேர்ந்து இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வதக்கிறது தான் வேலை. வதக்கிறதுக்கு அப்புறம் நமக்கு சிக்கன் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அண்ட் பெப்பர் எல்லாம் போட்டு அந்த சிக்கனை ஒரு கிரேவியாக நம்ம எடுத்துகிட்டு வரதுக்கான வேலைகள் இன்னும் நிறைய இருக்குது. ஹைல இல்லை, மீடியமில் தான் வச்சு குக் பண்ணிட்டு இருக்கோம். பட் போதுமா பேபி, இல்லை இன்னும் நல்லா கொஞ்சம் வதங்கணுமா? ஓகே. ஸோ வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து வந்து சிக்கன் போட்டுட்டு பெப்பரும் ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விடுப்போம். அவ்வளோதான், இது ஈஸி. அதில் கொதிக்கிறதுல வந்து தண்ணி தனியாக, சிக்கன் தனியாக, நம்ம போட்ட இந்த விஷயங்கள் தனியாக இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கிரேவியாகவும் பண்ண போகிறோம். சிக்கனில் பெப்பர் போயிட்டு சேர்ந்து அந்த ஃபீல் வரணும். இதெல்லாம் அதுக்கப்புறமா தான் நடக்க போகுது. ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சா ஒரு 15 நிமிஷம் ஆகிடும் அது ஃபுல்லாக குக் ஆகிறதுக்கு இல்லையா? வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் போட போகிறோம். அண்ட் என்ன பண்ண போகிறோம்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ 1 by 1 நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோங்கிறத பார்த்துடலாம். பேபி நெக்ஸ்ட் சிக்கன் தானே? ஆமாம். ஓகே, ஸ்பூனோ கரண்டியோ எப்படி வேணா போடுங்க பேபி. ஏன்னா சிக்கன் பீசஸ் பெருசாக இருக்குல்ல, நமக்கு ஸ்பூனில் வராது. அதனால இதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ண போறோம். தேவையான அளவு தான் மஞ்சள் தூள். ஓகே,
நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த எல்லாமே கிரேவி எல்லாமே ஒண்ணா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பெப்பர் போட்டுருவோம். அப்போ கொஞ்சம் நான் மிட்ல வச்சுட்டுமா பேபி? ரொம்ப ஃபுல் சிம்ல இருக்கு. ஓகே, கொஞ்சம் ஹை பண்ணிட்டு போட்ட மஞ்சத்தூள் நல்லா வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லா பீஸும் எல்லோவாக இருக்கும்போதே நமக்கு தெரியுது. இதுலேயே வந்து நம்ம கொஞ்சம் காஞ்ச மிளகாவை அதிகமாக போட்டு கொஞ்சம் பெப்பர் இல்லாமல் மற்ற விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருந்தோன்னா நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் அப்படிம்பாங்க. அது ஒரு ட்ரை ரெசிபி. அது மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த மிளகா போட்டது கிட்டத்தட்ட அப்படி இருக்குது நமக்கு. ஓகே, இப்போ பெப்பர் போடலாமா? ஓகே, நல்லா இடித்து வச்சுருக்கோம் பெப்பர் காணா அதை போட்டுருக்கோம். ஓகே, இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி குக் பண்ணுற டைம் தான். அது குக் ஆகிறதுக்குள்ளே பேபி நம்ம இந்த பக்கம் வந்து தோசை ஊற்றிடலாம்ல, அது ரெடி ஆகிட்டே இருக்கிற கேப்பில். ஓகே, ஸோ ஏன்னா நமக்கு சிக்கன் பீசஸ் ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம சிக்கனை ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி ஊற்றி தான் குக் பண்ண போகிறோம். ஆட் பண்ணலாமா வாட்டர்? உப்பு தண்ணி ஊற்றிட்டக்கு அப்புறம் லைட்டாக உப்பு போட்டு. ஆஹா, சரி, ஓகே. ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம். திருப்பி அதை ஆட் பண்ண போகிறோம். அண்ட் செக் பண்ணிவிட்டு போடலாம் அப்படின்னாங்க, போட்டுட்டாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன டைமிங் தான். அதை இப்போ நம்ம அதை கடாயை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அது ரெடி ஆகணும். ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாமா பேபி? ஃபைன். இதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தவா ரெடியாக இருக்குது. நமக்கு தோசை மாவு ரெடி ஆயிடுச்சுன்னா தோசையை போட்டுடலாம். மாவு நமக்கு ராகிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அது கெட்டி ஆகிடும். ஸோ அகெயின் நம்ம கொஞ்சம் அது எந்த கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த பேட்டருக்கு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ராகி தோசையை ஊற்றிடலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு தவா காஞ்சிருச்சு. தோசை போட்டுடலாமா பேபி? ஓகே, தோசை போடுறதுக்குள்ளே நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது எந்த நிலமையில இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே தோசையாக ஊற்றிடுவோம். பாருங்க, கோதுமை குக் ஆனது. லைட்டாக ஆல்மோஸ்ட் ரெடி தான். இன்னும் கொஞ்சம் லைட்டா அந்த தண்ணி மட்டும் போறோம். சோ க்ளோஸ் பண்றோமா வேண்டாமா? க்ளோஸ் பண்ண வேண்டாம். ஓகே, ஃபைன். இப்போ அப்படியே நம்ம சிம்ல வச்சுட்டு தோசை கல்லு ஹீட் ஆயிடுச்சு. தோசையை ஊத்திடலாம். போதுமா? ஓகே, ஃபைன். ஸோ தோசை நமக்கு சிம்மில் தான் இருக்கு. ஸோ இது ரெடி ஆகட்டும். அதில் வேற ஏதாவது ஆட் பண்ண போகிறோமா பேபி? ஆயில் மட்டும் அப்ளிகேஷன். ஓ, ஓகே. ஃபைன். அது ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ஓகே, கொத்தமல்லி அங்க ரெடியா இருக்கு. ஃபைன். ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே,
அங்கே இருக்கட்டும் பேபி, அங்கே இருக்கட்டும். நமக்கு அடுத்து பிளேட்டிங் எல்லாம் முடிக்கணும்ல, அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் தோசை வந்துருச்சு அப்படின்னா தோசைக்கான பிளேட் இங்கே இருக்குது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக சென்டர்லலாம் ஓகே. ஸோ இது ஒரு சைடு நமக்கு வெந்தாச்சு, இன்னொரு சைடு நம்ம வந்து இதை டேர்ன் பண்ணுறோம். மேபி 2 சைடும் நமக்கு தேவையான அளவுக்கு வெந்துச்சு. எடுத்து வச்சிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு தோசையை எடுத்து வச்சிருவோம். ஸோ அடுத்து நம்ம வந்து சிக்கனையும் வச்சிடுவோம். போதுமா? ஓகே. அந்த கிரேவி மட்டும். ஸோ தோசை அண்ட் பெப்பர் சிக்கன். உண்மையாக பார்த்தா பெப்பர் சிக்கனை பொறுத்த வரைக்கும் நம்ம வெறும் வாயிலே பெப்பர் சிக்கனை நிறையா சாப்பிடுவோம். அப்படிங்கிறதுனால தோசை ஏதோ சைட் டிஷ் மாதிரி வச்சுக்கிறதா நம்மளோட வழக்கம். ஸோ இப்போது இது 2 கையில் கிடச்சாச்சு. அவங்க கார்னிஷ் ஏதாவது நமக்கு பண்ண போகிறாங்களா, இல்லை ரீகேப்போ? இல்லைம்மா, ரீகேப். ஓகே. ஸோ பெப்பர் சிக்கன் அண்ட் ராகி தோசை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு ராகி எடுத்துக்கிட்டோம். ராகி கூட வந்து அதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் துருவிய கேரட் அண்ட் நன்றாக நறுக்கிய வெங்காயம் இதெல்லாம் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டு அதை நம்ம ஒரு தோசைக்கு பேட்டர் ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி வச்சிடணும். ஸோ கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம ஜீரகம் போட்டு, ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் கறி லீவ்ஸ் போட்டோம். காஞ்ச மிளகாவையும் போட்டு நன்றாக நறுக்கிய வெங்காயம் வச்சுருந்தோம். வெங்காயத்தை ஆட் பண்ணி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சாப் பண்ண பூண்டு இருந்துச்சு, சாப் பண்ண பூண்டை போட்டு இது எல்லாமே நல்லா ஃபைனாக சால்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே சிக்கன் எடுத்தோம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு சிக்கனில் உப்பு அண்ட் நமக்கு மஞ்சள் தூள் இது 2த்தையும் போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச பெப்பர் வச்சுருந்தோம். பெப்பரையும் ஆட் பண்ணி கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டர் இருந்துச்சு இல்லையா, அந்த ராகி பேட்டரை தவா வச்சு தவா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை தோசையாக வாத்து எடுத்து வச்சுட்டு இதுவும் இந்த கிரேவி தண்ணி நம்ம ஊற்றினோம்ல அதெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா பெப்பர் சிக்கன் வித் ராகி தோசை இஸ் ரெடி. ஸோ நமக்கு ராகி தோசையா முக்கியம் இல்லைங்க, சிக்கன் இருக்கும்போது சிக்கனை தானே நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சிக்கனை டேஸ்ட் பண்ணிடுவோம். இங்கேருந்து நல்ல பெப்பர் இருக்கிற ஆமாம் என்னடா இது வந்து பயங்கர சூடாக இருக்குது, டேஸ்ட் பண்ணிடலாம். வித் பெப்பர் அண்ட் அவங்க சொன்ன மாதிரி லைட்டாக அதில் அந்த கிரேவி. பெப்பரோட ஃப்ளேவர் இங்கே நம்ம டேஸ்ட் பண்ணும்போது இல்லை, கடாயிலேருந்தே நமக்கு வந்துச்சு. அப்படிங்கிறதுனால பெப்பர் சிக்கனை பொறுத்த வரைக்கும் இடித்து பெப்பரை போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெப்பரை தூவாங்க, அது ஒரு டேஸ்ட். ஏன்னா அது எல்லா இடத்துலையும் போயிட்டு கோட் ஆகும், அது சில பேருக்கு பிடிக்கும். இந்த பெப்பருக்கான சாப்பிடும்போது என்னென்னா அங்கங்கே இந்த மிளகுக்கு நம்ம கடிக்கும்போது அந்த காரம் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ எது எப்படி உங்களுக்கு வேணுமோ அதை அப்படி போட்டுக்கலாம். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா பெப்பர் சிக்கனை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. அண்ட் சிக்கனுமே எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. அண்ட் மற்றபடி இதில் குறையா சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது. இன்னும் கொஞ்சம் காரம் தேவை அப்படின்னா ஒரு 4 மிளகாவை இன்னும் போட்டிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெப்பரும் போட்டிருக்கலாம், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பட் ராகி தோசையோட இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த காம்பினேஷனை பற்றி சொல்கிறத நான் ஷெஃப் கிட்ட விட்டுறேன். ஸோ டோட்டலாக இந்த கம்ப்ளீட் காம்பினேஷன் பற்றி அவர் சொல்லட்டும். பட் இன்றைக்கி பெப்பர் சிக்கன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ராகி தோசையும் ரொம்பவே ஃபைனாக அவங்க பண்ணியிருந்தாங்க. அப்படிங்கிறதுனால ரீகேப்பையும் கொடுத்துட்டோம். ஹாப்பி தானே குக் பண்ணதில்? ஓகே. அண்ட் இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள், டீம் கிச்சன் கில்லாடிகள் சைனிங் ஆஃப். டாடா, டேக் கேர்.